கிடையாதுடா. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு. இப்பெல்லாம் அம்மா திட்டினா வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அவளும் பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுருவா. வேற எதுவும் நடந்திருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி இருக்காங்கன்னா கண் அங்கதான்டா ஏதாவது நடந்திருக்கும். ஆமாடா, பாட்டி ஊர்ல ஒரு மனநல சரியில்லாத பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவன் கூட உங்களை பார்த்து ஏதோ சொன்னான்னு சொன்னீங்க. ஊரை விட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பவே மீனா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஒருவேளை மீனா அவன் சொன்னதை நினைச்சு ஏதோ பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லன்னா அவன் இவ்வளவு குழப்பமா டல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. இருக்கும்டா, அந்த ஆள் வேற பாக்குறதுக்கு சாமியார் கட்டப்புல இருக்கான்னு சொன்னேல. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தான். சிஸ்டருக்கு இந்த சாமி பூஜை இதுல எல்லாம் நம்பிக்கை அதிகம்ல. அவன் சொன்னதை நினைச்சு கூட பயந்துருக்கலாம்ல. அதை விட்டா வேற காரணம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவன் பயத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. டே முத்து, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி எதையாவது பார்த்து பயந்தவங்களுக்கு இல்ல எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா மந்திரிச்சு ஒரு கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறை கட்டினா எல்லாம் சரியாயிருண்டா. டேய், கயிறு கட்டினா பயம் போயிடுமாடா? எதுவும் தப்பு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுல பயம் எல்லாம் போயிரும்ல. டேய், சிஸ்டர் இதே நினைச்சு பயந்து இருந்தா அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியா போயிரும்டா. இதை இப்படியே விடக்கூடாதா? அவங்க உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது ஒண்ணுதான்டா வழி. கரெக்ட் தான். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுவா. அப்பெல்லாம் என்ன கேட்டாலும் ஒண்ணு இல்ல மட்டும் தான் சொல்றா. தூங்காம நைட்டு பூரா முடிச்சிட்டு இருக்கா. எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்கடா. அதனாலதான் சொல்றேன், சிஸ்டரை கூப்பிட்டு அந்த அம்மா போய் பாரு, எல்லாமே சரியாயிருண்டா. சரி, இதை பண்ணி பாப்போம். எனக்கு அவ பயம் போனா சரி. டேய்,